Hi students, welcome to Chem Free tutorial. In this video, let's see Class 5 EVS or Wondrous World Chapter 4 Our School a Happy Place. Okay, Our School அப்படின்னு பார்க்கும்போது நமது பள்ளி ஒரு மகிழ்ச்சியான இடம் அப்படின்ற டாபிக்ல இந்த லெசனை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கிரீன் ஸ்கூல் அப்படின்ற டாபிக்ல பார்க்கலாம். கிரீன் ஸ்கூல் அப்படின்னா என்னன்னா தமிழ்ல பசுமை பள்ளி அப்படின்னு சொல்லலாம். ஆஷா and Mohit were walking to school together. Do you like going to school? Asha asked. Okay, ஆஷாவும் மோஹித்தும் எங்க போயிட்டு இருக்காங்க? ரெண்டு பேரும் ஒன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. Do you like going to school? Asha asked. உடனே ஆஷா மோஹித்தை பார்க்க சொல்றா, உனக்கு ஸ்கூல் போறது பிடிக்குமா அப்படின்னு கேக்குறா. மோஹித் smiled happily and said. மோஹித் உடனே ஒரு சின்ன ஒரு புன்முறுவலோட சந்தோஷமான முகத்தோட சொல்றான், I love school. எனக்கு ஸ்கூல் ரொம்ப பிடிக்கும். It is where I see my friends play games and learn new things every day. ஓகே, அங்கதான் என்ன பண்ண முடியும், என்னோட ஃப்ரெண்ட்ஸை நான் பார்க்க முடியுது, நல்லா விளையாடுவேன், அதே மாதிரி புது புது திங்ஸ் எல்லாம் டெய்லி அவரோட வாழ்க்கையில நான் கத்துப்பேன். இட் இஸ் மை ஹாப்பி பிளேஸ். ஆமா, எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அது இடம் தான். Our school is a place where we feel safe and cared for. ஓகே, நம்மளோட பள்ளி அப்படின்றது என்னன்னா நம்மளுக்கு பாதுகாப்பானது. அதே மாதிரி நம்ம பள்ளி நம்மள என்ன பண்ணோம், நல்லா பாத்துக்கும். It is where we learn so many things. அங்க கத்துக்கிறோம். ஆஷா said, my school teaches us how to care for plants. ஆனா எங்க ஸ்கூல் எப்படின்னா எங்களுக்கு சொல்லி கொடுக்கும். எதை பத்தி சொல்லி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பிளான்ட்ஸ் எப்படி கேர் பண்றது, ட்ரீஸ் எப்படி பாத்துக்கிறது, அனிமல்ஸ் எப்படி கேர் பண்றது அப்படின்றத பத்தி நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஐ வாண்ட் டு மேக் மை ஸ்கூல் பெட்டர் லைக் எ கிரீன் ஸ்கூல். நான் வந்து என்னோட ஸ்கூல்ல என்ன ஆகணும், ஒரு பசுமை பள்ளியா மாத்தணும். ஓகே, ஐ வாண்ட் டு மேக் மை ஸ்கூல் பெட்டர் லைக் எ கிரீன் ஸ்கூல். வாட் இஸ் எ கிரீன் ஸ்கூல்? மோஹித் ஆஸ்க். உடனே மோஹித் கேக்குறா, கிரீன் ஸ்கூல் அப்படி கிரீன் ஸ்கூலா அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறான். My brother told me once, green school is a school where we manage our waste, save water, use electricity carefully. எங்க அண்ணா எனக்கு சொல்லி இருக்கிறாங்க கிரீன் ஸ்கூலை பத்தி. கிரீன் ஸ்கூல் அப்படின்றது என்னன்னா we manage our waste. ஓகே, நம்மளுக்கு வேஸ்ட் மேனேஜ் பண்றதை பத்தி, ஓகே, குப்பைகளை மேனேஜ் பண்றதை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி தண்ணீரை என்ன பண்ணணும், பாதுகாப்பா யூஸ் பண்ணணும், சேவ் பண்ணணும், சேமிக்கணும், யூஸ் எலக்ட்ரிசிட்டி கேர்ஃபுல்லி. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தணும். அண்ட் மேக் த கேம்பஸ் கிரீன் பை பிளான்டிங் மோர் ட்ரீஸ். அதே மாதிரி நம்மளோட பள்ளி வளாகம் எப்படி வச்சுக்கணும் நம்ம, ஓகே, நிறைய மரங்களை வளர்த்து பசுமையா வச்சிருக்கணும். அண்ட் டேக்கிங் கேர் ஆஃப் தேம். ஓகே, ஒவ்வொன்றத்தையும் நம்ம என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். ஆஷா அண்ட் மோஹித் ஷேர் தர் ஐடியா வித் தேர் கிளாஸ்மேட்ஸ். ஆஷா மோஹித்தும் என்ன பண்ணாங்க, இந்த அவங்களோட பசுமை பள்ளியை பத்தி ஐடியாவை அவங்களோட கிளாஸ்மேட்ஸ், ஓகே, அவங்க பள்ளியில இருக்கக்கூடிய கிளாஸ்மேட்ஸ் கூட ஷேர் பண்ணாங்க. எவ்ரி ஒன் பிகேம் கியூரியஸ். ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்க, ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. வாட் அபவுட் அ ஸ்கூல்? ஓகே, வாட் அபவுட் அ ஸ்கூல்? கேன் வி மேக் இட் எ கிரீன் ஸ்கூல் டூ? ஓகே, நம்ம பள்ளியை நம்ம இந்த மாதிரி பசுமை பள்ளியா மாத்தலாமா? The teacher Anupam, who is teaching them the world around us, asked, I enjoyed your discussion. I want to know how will you begin this? Okay, உடனே அது கேட்டுட்டு இருந்தாங்க அந்த டீச்சர். அவங்களோட டிஸ்கஷனை பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருந்த உடனே அவங்க என்ன கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா the world around us EVS எடுக்கிற டீச்சர் வந்து இதெல்லாம் இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறத கேட்டாங்க. உடனே அவங்க என்ன சொன்னாங்க, I enjoyed your discussion. உங்களுடைய டிஸ்கஷன் நல்லா இருக்கு, எனக்கு நான் ரொம்ப உற்சாகம் அடைகிறேன் உங்களோட டிஸ்கஷனை சேர்த்து. நீங்க டிஸ்கஸ் பண்றதை கேட்டு ஐ வாண்ட் டு நோ how will you begin this? ஓகே, நான் வந்து இதை எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்றத பத்தி சொல்லிக்கொள்ளலாமா? ஐ வாண்ட் டு நோ, நீங்க எப்படி ஆரம்பிக்க போறீங்க அப்படின்றத பத்தி நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு அவங்க டீச்சர் வந்து கேக்குறாங்க. ஆஷா ஷேர் அ சஜஷன் வித் ஹர் கிளாஸ்மேட்ஸ். ஆஷா உடனே அவளோட ஐடியாஸை பத்தி ஷேர் பண்ணா. அவங்க என்னென்ன டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்றத பத்தி அவளோட கிளாஸ்மேட்ஸ் கூட என்ன பண்ண ஆஷா வந்து ஷேர் பண்ணா. லெட் அஸ் டேக் எ க்ளோசர் லுக் அட் அவர் ஸ்கூல் அண்ட் டிசைட் what can do to make a school a happy, safe and green school. ஓகே, let us take a closer look at our school. ஓகே, நம்மளோட பள்ளியை பற்றி இன்னும் நம்ம தீவிரமா ஆராய்ஞ்சு என்ன பண்ணோம், what we can do to make our school a happy, safe and green school. நம்மளுடைய பசுமை பள்ளியா மாற்றுவதற்கான என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத பத்தி, பசுமை பள்ளியாகவும் அதே மாதிரி மகிழ்ச்சியான இடமாகவும் அதே மாதிரி பாதுகாப்பான இடமும் நம்ம பள்ளியை மாற்றுவதற்காக தேவையான என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத பத்தி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணா. டூ யூ நோ அப்படின்ற டாபிக்ல ஸ்வச் வித்யாலயா கிளீன் இந்தியா கிளீன் ஸ்கூல் இஸ் a part of the ஸ்வச் பாரத் மிஷன் started by the government of India. ஓகே, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால ஆரம்பிக்கப்பட்டது தான் என்னன்னு சொல்லுவோம், தட் இஸ் ஸ்வச் பாரத் ஸ்வச் வித்யாலயா. ஓகே, கிளீன் இந்தியா கிளீன் ஸ்கூல்ஸ் இஸ் a part of ஸ்வச் பாரத் மிஷன். ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுவோம், ஸ்வச் பாரத் மிஷன். ஓகே, கிளீன் இந்தியா அப்படின்றது உள்ள பள்ளியை பற்றி தூய்மைப்படுத்துற ஏற்கனவே கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இட் ஃபோக்கஸ் ஆன் கீப்பிங் ஸ்கூல்ஸ் கிளீன் அண்ட் ஹெல்தி ஃபார் ஆல். ஓகே, இது எதை பத்தி அப்படின்னும் போது ஸ்கூல்ஸ் பள்ளி தூய்மையாகவும் அதே நேரத்தில் ஆரோக்கியமாகவும் மாணவர்களுக்கு இருக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த ஸ்வச் பாரத் ஸ்வச் வித்யாலயா. திஸ் இன்க்ளூட் கிளீன் டாய்லெட்ஸ். ஓகே, எதெல்லாம் சேர்ந்தது அப்படின்னு சொல்லும் போது, ஓகே, பள்ளி அறையோட கழிவறை சுத்தமாகவும், சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர். ஓகே, குடிக்கிற தண்ணீர் என்னவா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும். அதே மாதிரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஓகே, ப்ராப்பர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹை
hygiene education. Okay, தூய்மையான கல்வியை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான். Every child has the right to study in a clean and safe environment. ஒவ்வொரு குழந்தையும் என்ன பண்ணணும், நல்ல சுத்தமான அதே மாதிரி தூய்மையான என்விரான்மெண்டோட படிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட ஆரம்பிச்சப்பட்டது தான் எது, இந்த ஸ்வச் பாரத் மிஷனோட ஸ்வச் பாரத் ஸ்வச் வித்யாலயா அப்படின்ற ஒரு கவர்மெண்டோட ஒரு ஸ்கீம், ஒரு திட்டம். Next, activity 1 அப்படின்ற டாபிக்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, walk around your school and create its map including the main building, playground, garden, water tanks and other key features. Do not forget the school gate and pathways that connect the buildings. Okay, உன்னோட ஸ்கூல்ல ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் வரணும், அது உங்க ஸ்கூலை பத்தி ஒரு மேப் போடணும். இதுல என்னென்னலாம் இருக்கணும், மெயின் பில்டிங் இருக்கணும், பிளே கிரவுண்ட் இருக்கணும், கார்டன் இருக்கணும், வாட்டர் டேங்க்ஸ் இருக்கணும் அண்ட் அதர் ஃபீச்சர், வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது எல்லாத்தையும் உன்னோட ஸ்கூல்ல என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, நீ வந்து டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. Do not forget the school gate and pathways that connect the buildings. Okay, just உங்க ஸ்கூல்ல சுத்தி பார்த்து அதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பத்தி கீழே வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. Do it yourself. Next, write அப்படின்ற டாபிக்ல what do I really like about my school. Okay, what do I really like about my school அப்படின்ற questions கொடுத்திருக்காங்க, ஒரு 3 questions. I like my school because it is clean and neat. My teachers are kind, friendly and help me learn new things. I also like to play with my friends. How can I make my school greener? I can make my school greener by planting more trees, saving water, keeping my surroundings clean and neat and not wasting electricity. Question number 3, in case there is any difficulty at school, whom do I talk to or inform? If there is any difficulty, I will talk to my teacher first and then I can also inform the principal and my parents. Next, be a school explorer. Okay, explorer அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், ஆராய்பவர். ஓகே, நம்ம எப்பவுமே ஒரு பள்ளியை பற்றி ஆராய்ச்சி செய்பவரா இருக்கணும். You and your classmates can form school explorer teams. நீங்களும் உங்களோட பள்ளியோட வகுப்பு தோழரும் சேர்ந்து என்ன பண்ணணும், நீங்க உங்க ஸ்கூல்ல இருக்கிற கிளாஸ்மேட்ஸும் நீங்களும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்கூல் எக்ஸ்ப்ளோரர் டீம்ஸ் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணணும். பள்ளியை பற்றி ஆராய்ச்சி செய்பவர் குழு அப்படின்றத பத்தி. Here are some name ideas of your groups to choose from. ஓகே, சில ஐடியாஸ் கொடுத்திருக்கோம் அந்த குரூப்போட நேம்ஸ். One is water watchers. ஓகே, தண்ணியை கண்காணிப்பவர்கள். நெக்ஸ்ட், எலக்ட்ரிசிட்டி சேவர்ஸ், மின்சாரம் சேமிப்பவர்கள். மூணாவது வேஸ்ட் வாரியர்ஸ். ஓகே, என்னன்னு சொல்ல, வேஸ்ட் வாரியர்ஸ்னா என்ன, தூய்மையை எப்பவுமே தூய்மையை கண்காணிப்பவர்கள். நெக்ஸ்ட், கிரீன் கார்டியன்ஸ். ஓகே, அது பண்ணுவோம் எப்பயும் பசுமையா பள்ளியை வச்சிருக்கிறவங்க. ஓகே, பசுமை பாதுகாவலர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், டிராபிக் ட்ராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிராபிக் ட்ராக்கர்ஸ்னா என்னன்னு சொல்லுவோம், வெளியில டிராபிக் இருக்கு இல்லையா, அப்ப அந்த டிராபிக்ல இருந்து குழந்தைகளை உள்ள அனுப்புறாங்க இல்லையா, அவங்க தான் டிராபிக்கை ட்ராக் பண்றவங்க. பிஃபோர் யூ ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங், ஈச் குரூப் ஹேஸ் டு டிசைட் what to observe. ஓகே, நீங்க இது பண்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு குரூப்பும் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி ஜஸ்ட் யோசிக்கணும், டிசைட் பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணணும். Here are some suggestions. Okay, சில கொடுத்திருக்காங்க, சில suggestions கொடுத்திருக்காங்க. One is electricity savers. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, our lights and fans on what no one is using them. Okay, யாருமே யூஸ் பண்ணாம ஒரு ரூம், யாருமே இல்லாத ஒரு ரூம்ல லைட் ஃபேனும் ஓடிட்டு இருந்தா அது அவங்க பாத்துப்பாங்க. Do the classroom use natural light? ஓகே, கிளாஸ் ரூம்ல அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி இல்லாம மின்சார சேமிப்பு அப்படின்னு வரும்போது நேச்சுரல் சன்லைட் அப்படின்னு கிளாஸ் ரூம்ஸ்ல யூஸ் பண்ணலாம். Which areas of the school feel hottest and the coolest during the day? அதே மாதிரி ஸ்கூல்ல எந்தெந்த பகுதியெல்லாம் ஹாட்டா இருக்கு, எந்தெந்த பகுதியெல்லாம் கூலா இருக்கு, எதுல டே டைம்ல, அதுதான் யாரு அதை பாக்குற ஆராய்ச்சி செய்பவர்கள் தான் யாரு, எலக்ட்ரிசிட்டி சேவர்ஸ். நெக்ஸ்ட், கிரீன் கார்டியன்ஸ் அப்படின்றவங்க யாரு அப்படின்னா, ஆர் தேர் ட்ரீஸ் ஆர் பிளான்ட்ஸ் இன் த ஸ்கூல்? நம்ம ஸ்கூல்ல ட்ரீஸ் பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்கா? Who takes care of them? இதெல்லாம் யார் பாத்துக்கணும், யார் இதை கேர் பண்ணணும்? Where can we plant more? எங்கெங்கெல்லாம் நம்ம நிறைய செடிகளை நடலாம்? Do birds or butterflies visit this area? இந்த இடத்துல பூச்சிகள்லாம் வருதா, பறவைகள் பட்டர்ஃபிளைஸ் எல்லாம் வந்து விசிட் பண்ணுதா? Is there a compost pit in the school? நம்ம ஸ்கூல்ல என்ன இருக்கு, கம்போஸ்ட் பிட். ஓகே, இந்த உரம், நேச்சுரல் உரம் தயாரிக்கிற அந்த இடம் பிட் இருக்கா அப்படின்றத பாத்துக்கிறவங்க தான் யாரு, இந்த கிரீன் கார்டியன்ஸ். ஓகே, இதெல்லாம் பாக்குறவங்க தான் இந்த கிரீன் கார்டியன்ஸோட டியூட்டி இதுதான் இருக்கணும். நெக்ஸ்ட், வாட்டர் வாட்சர்ஸ் அப்படின்னா யாரு, அவங்க யாருல என்ன பண்ணுவாங்க, வாட்டர் வாட்சர்ஸ் அப்படின்னா யாரு? ஆர் தேர் எனி லீக்கிங் டேப்ஸ்? ஓகே, ஸ்கூல்ல எந்த இடத்துலயாவது டேப் லீக் ஆயிட்டு இருக்கா? இஸ் வாட்டர் பீயிங் வேஸ்டட்? எந்த இடத்துல தண்ணி வீணாயிட்டு இருக்கா? ஆர் வாட்டர் டேங்க்ஸ் கிளீன் அண்ட் கவர்ட்? ஓகே, மேல இருக்கிற தொட்டிகள்லாம் என்ன இருக்கு, கிளீனா இருக்கா, நீட்டா இருக்கா, கவர்டா இருக்கா? ஆர் தேர் எனி வெட் பிளேசஸ் தட் குட் பி பிரீடிங் மஸ்கிட்டோஸ்? எங்கேயாவது தண்ணி தேங்கி இருக்கா, அந்த இடத்துல மஸ்கிட்டோஸ் வந்து பிரீட் ஆகுதா? ஓகே, நிறைய மஸ்கிட்டோஸ் உற்பத்தி ஆகுறதா அப்படின்றத வாட்ச் பண்றவங்க தான் யாரு, வாட்டர் வாட்சர்ஸ். நெக்ஸ்ட், டிராபிக் ட்ராக்கர்ஸ் அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வாட் ஹேப்பன்ஸ் அவுட்சைட் த ஸ்கூல் அண்ட் கேட் டூரிங் அரைவல் அண்ட் எக்ஸிட் டைம்? ஓகே, பள்ளிக்கூட மாணவர்கள் உள்ள வரும்போதும் வெளியில போகும்போதும். ஓகே, வாட் ஹேப்பன்ஸ் அவுட்சைட் த ஸ்கூல் கேட்? ஸ்கூல் கேட்டுக்கு வெளியில.
ஓகே, அவங்க குழந்தைங்க வராங்க, உள்ள வராங்க, வெளியில போறாங்க இல்லையா, அவங்கள பாக்குறது வேலை. இஸ் தேர் ஏ பெடஸ்ட்ரியன் கிராசிங் அக்ராஸ் த ரோட் ஃபார் சில்ட்ரன்? அதே மாதிரி பெடஸ்ட்ரியன் கிராசிங் அப்படின்னா நடைபாதை வாசிகள் நடக்கிறதுக்கு தனியா ரோடு இருக்கா? டூ வெஹிக்கிள்ஸ் ஸ்பீட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்கூல்? அதே மாதிரி உங்க ஸ்கூலுக்கு எதிர்க்க வாகனங்கள் நல்ல வேகமா போகுதா அப்படின்ற வாட்ச் பண்றவங்க தான் யாரு? டிராபிக் டிராக்கர்ஸ். நெக்ஸ்ட், வேஸ்ட் வாரியர்ஸ் அப்படின்றவங்க யாரு? ஓகே, வேஸ்ட் வாரியர்ஸ் அப்படின்றவங்க யாரு அப்படின்னா, வாட் டு யூ ஃபைண்ட் லிட்டர்? வேர் டு யூ ஃபைண்ட் லிட்டர்? எங்கெங்கெல்லாம் குப்பை இருக்கு? வேர் டு யூ ஃபைண்ட் லிட்டர்ஸ்? வாட் கைண்ட் ஆஃப் லிட்டர் டு யூ சி? எந்த மாதிரி குப்பைகளை பாக்குறாங்க? ஆர் தேர் எனஃப் டஸ்ட்பின்ஸ் அரவுண்ட் த ஸ்கூல்? நம்ம ஸ்கூலை சுத்தி நிறைய டஸ்ட்பின்ஸ் வச்சிருக்காங்களா? அங்கங்க எங்கெங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குப்பை போடுவாங்களோ அங்கெல்லாம் டஸ்ட்பின்ஸ் வச்சிருக்காங்களா? ஆர் த ஸ்டூடெண்ட்ஸ் யூசிங் தீஸ் டஸ்ட்பின்ஸ்? இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டஸ்ட்பின்ஸ் எல்லாம் மாணவர்கள் பயன்படுத்துறாங்களா? ஒய்? ஏன் பயன்படுத்துறாங்களா இல்லையா? ஒய் ஆர் ஒய்? ஏன் பயன்படுத்துறாங்க? ஏன் பயன்படுத்தல? ஒய் நாட்? ஆர் தே செப்பரேட் பின்ஸ் ஃபார் ஃபுட் வேஸ்ட் அண்ட் அதர் வேஸ்ட்? ஓகே, ரெண்டு விதமான பின்ஸ் இருக்கா? ரெண்டு கலர் பின்ஸ் நமக்கு ஏற்கனவே தெரியும், கிரீன் பீன்ஸ் அண்ட் கிரீன் பின்ஸ் அண்ட் தென் என்ன பார்த்தோம்? ப்ளூ பின்ஸ். ஓகே, கிரீன் பின்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது வெட் வேஸ்ட் போடுறது, அதே மாதிரி ப்ளூ பின்ஸ் எதுக்குன்னா ட்ரை வேஸ்ட் போடுறது. அந்த மாதிரி செப்பரேட் பின்ஸ் இதுல இங்க வச்சிருக்காங்களா? இது எல்லாத்தையும் பாக்குறவங்க தான் யாரு? வேஸ்ட் வாரியர்ஸ் அப்படின்ற 5 குழுக்கள் பள்ளியில இருக்கணும் அப்படின்றத பத்தி அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. Once you have finished making your explorations, it's time to sit together and discuss your findings with the class. Okay, once you have finished making your explorations, okay, இந்த மாதிரி ஆராய்ச்சிகள்லாம் முடித்த பிறகு it's time to sit together and discuss your findings with the class. நீங்க உங்களுக்குள்ள இந்த டீம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்ட பிறகு நீங்க யாருக்கு கிளாஸ்ல போயிட்டு டிஸ்கஸ் பண்ணணும். கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். வாட் டிட் யூ ஃபைண்ட்? அது நீ என்ன கண்டுபிடிச்ச? ஐ ஃபைண்ட் அவுட் அவர் ஸ்கூல் இஸ் கிளீன் பட் சம்டைம்ஸ் வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி ஆர் வேஸ்டட். Was there anything that made you feel concerned? Yes, I felt concerned about the waste of water and electricity. Also, students threw waste on the ground. Did anything surprise you? What was it? Yes, I was surprised to see how much electricity and water are wasted without noticing. Next, what made you feel proud? Okay, that is our school has more trees and clean surroundings. Let us understand more. Next one is the students and teachers trying to keep the school greenery. Let us understand more about each of the things we try to explore. Okay, இன்னும் வேற விதமா எப்படிலாம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். வேஸ்ட் மேனேஜ்னா என்னன்னு சொல்றோம்? நம்ம குப்பைகளை எப்படி மேனேஜ் பண்றது? ஓகே, அங்கங்க நிக்காம குப்பைகளை எப்படி நம்ம சுழற்சி முறையில எப்படி மேனேஜ் பண்றது? அதுதான் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். We can reduce waste by using only what we need. Okay, we can reduce waste. Okay, குப்பைகளை வேஸ்ட நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன தேவையோ அதன் மட்டும் பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட், ரீயூசிங் திங்ஸ். ஓகே, குப்பைகள் என்ன பண்ணலாம்? ரீயூஸ் பண்ணலாம் சில திங்ஸ். அண்ட் நாட் த்ரோயிங் அவே யூஸ்ஃபுல் ஐட்டம்ஸ். அதே மாதிரி நல்ல உபயோகமான பொருட்கள்லாம் வீசி எறியக்கூடாது. However, some waste such as food peels, leftover and paper will still remain. இதுல மீதி எதெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது food peels. food peelsனா என்னன்னு சொல்றாங்க? அந்த காய்கறி தோல் இருக்கு இல்லையா, அதுதான் food peels. and leftover food அப்படின்னு சொல்லும் போது அப்புறம் இந்த ஃபுட் சாப்பிட்டது போக மிச்ச மீதி இருக்கு இல்லையா, அது leftover and papers still remain. We have learned in earlier classes about the importance of separating waste into dry and wet categories to manage it better and to keep our surroundings clean. Okay, we have முன்னாடி கிளாஸ்ல இத பத்தி எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். எப்படி வந்து வேஸ்ட் வந்து ட்ரை வேஸ்ட், வெட் வேஸ்ட், அதை எப்படி மேனேஜ் பண்ணணும், நம்மளோட சுற்றுப்புறத்தை எப்படி நம்ம தூய்மையா வச்சிருக்கணும் அப்படின்றத பத்தி ஏற்கனவே முந்தைய கிளாஸ்ல நம்ம படிச்சிருக்கோம். Can you name the color of the bin used for the following? Okay, நீங்க கீழே கொடுத்திருக்கிற கலர். ஓகே, எந்தெந்த கலர் எதுக்கு யூஸ் பண்ணும் அப்படின்றத பத்தி தெரியுமா? ட்ரை வேஸ்ட் யூஸ் பண்றது ப்ளூ பின், வெட் வேஸ்ட் யூஸ் பண்றது கிரீன் பின். Have you noticed that things like old newspapers are never thrown into these bins? Have you noticed that things like old newspapers and never thrown into these bins? They are usually kept aside and given to the traditional recyclers. Okay, நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? இதெல்லாம் வந்து இந்த பின் போட மாட்டாங்க. இதெல்லாம் ஓல்டு நியூஸ் பேப்பர்ஸோ அது எப்பவுமே என்ன பண்ணுவாங்க? இதுல போட மாட்டாங்க. இந்த ட்ரை வேஸ்ட்லயோ இல்ல வெட் வேஸ்ட்லயோ போட மாட்டாங்க. அவங்க எல்லாம் அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, they are usually kept aside and given to the traditional recyclers. Okay, யாரெல்லாம் வந்து வாங்கிட்டு போறாங்க இல்லையா, குப்பை இதெல்லாம் வாங்குறாங்க இல்லையா, அந்த பேப்பர் வேஸ்ட் எல்லாம் வந்து வாங்கி போறவங்களுக்காக ரீசைக்கிள் பண்றதுக்காக இதெல்லாம் தனியா வச்சிருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். டிஃபரெண்ட்
recyclers collect different items. Okay, இந்த recycle பண்ண மறுசுழற்சி பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, different items collect பண்ணுவாங்க. What are the various recyclers in your school area called? Find out and watch one collects. Okay, what are the various recyclers in your area called? உங்க ஏரியால ஓகே அந்த மாதிரி பேப்பர் எல்லாம் வந்து வாங்கிட்டு போறாங்க இல்லையா, அவங்கள என்னன்னு சொல்லுவீங்க. Find out what each one collects. ஓகே, அவங்க என்னென்னலாம் வாங்கிட்டு போவாங்க, அந்த ரீசைக்ளர்ஸ் எந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்கிட்டு போவாங்க. இங்க பிக்சர்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, எதெல்லாம் கொடுப்போம் அப்படின்னு பார்க்கும்போது பேப்பர் வேஸ்ட் கொடுப்போம், நோட் புக்ஸ் கொடுப்போம், நியூஸ் பேப்பர்ஸ் கொடுப்போம், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் கொடுப்போம். ஓகே, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த ரீசைக்ளர்ஸ் வந்து வாங்கிட்டு போவாங்க. வாட் திங்ஸ். நெக்ஸ்ட் ரைட் அப்படின்ற டாபிக்ல நெக்ஸ்ட் ரைட் அப்படின்ற டாபிக்ல வாட் திங்ஸ் டஸ் யுவர் ஸ்கூல் கிவ் டு ரீசைக்ளர்ஸ். உங்க ஸ்கூல் என்னென்னலாம் கொடுப்பாங்க ஓகே மறுசுழற்சி பண்றவங்க கிட்ட அப்படின்னு பார்க்கும்போது வேஸ்ட் பேப்பர்ஸ் கொடுப்பாங்க, நோட் புக்ஸ் இருக்கும், நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கும், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அண்ட் கார்ட்போர்ட் டு ரீசைக்ளர்ஸ் கொடுப்பாங்க. ஆஸ்க் யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் ஃபைண்ட் அவுட் இஃப் தேர் ஆர் எனி ஐட்டம்ஸ் தட் ஆர் செட் aside to give to the recyclers. What are they? My parent gives newspapers, old notebooks, plastic bottles, glass items and metal items. Next, find out அப்படின்ற டாபிக்ல with the help of your teacher ask the recycler to visit your class and share what they do at work. It will be interesting to find out what that is where these items go and how they can be reused or recycled. Okay, find out அப்படின்ற டாபிக்ல with the help of your teacher, உங்க டீச்சரோட ஹெல்ப்ல ரீசைக்லர் உங்க கிளாஸ்க்கு வந்து விசிட் பண்ண சொல்லி அதுல எந்தெந்த பொருட்கள்லாம் ரீசைக்கிள் பண்றாங்க, எது இதெல்லாம் ரீயூஸ்டு பண்றாங்க, எது இதெல்லாம் எப்படி பண்றாங்க அப்படின்றத பத்தி உங்ககிட்ட பேசலாம். நெக்ஸ்ட் நோட் டு த டீச்சர் அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 2ல செக்ரிகேஷன் கேம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மேக் ஸ்மால் பேப்பர் சிட்ஸ் 30 to 40 with the names of drawings of the different items shown below. Add more items to the listed based on what you see around your school or home. Take 3 empty boxes and label them green for wet waste, blue for dry waste, and third can be labeled as items for recycler. Okay, make small paper chits. Okay, 30-40 பேப்பர் சிட் சின்னதா எடுத்துக்கிறோம். அதுல drawings of different items. Okay, நிறைய பொருட்களை டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. Add more, இதை விட நிறைய நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இதுல 3 எம்டி பாக்ஸஸ் எடுத்துக்கிறோம். 3 எம்டி பாக்ஸஸ் அண்ட் லேபிள் பண்றோம். கிரீன் வேஸ்ட், வெட் வேஸ்ட். ஓகே, 3 எம்டி பாக்ஸஸ்ல ஒன்னு ஈரமா இருக்கிற வேஸ்ட், ரெண்டாவது ட்ரை வேஸ்ட், மூணாவது ரீசைக்கிள் எதெல்லாம் போகுமோ அந்த வேஸ்ட். ஒன் பை ஒன் பிக் அப் a chit and put in the boxes that is correct. ஓகே, ஒன்னா அதுல எழுதி வச்சிருக்கிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது பாட்டில் அப்படின்றத எழுதி மடிச்சு வச்சிருக்கோம். அதே மாதிரி பனானா பீல் அப்படின்றத எழுதி வச்சிருக்கிறோம். நியூஸ் பேப்பர் அப்படின்றத எழுதி வச்சிருக்கோம். அதை பார்த்து ஓபன் பண்ணி அது எது இப்ப நியூஸ் பேப்பர் அப்படின்னு பார்க்கும்போது ரீசைக்கிள்ல போடணும். பனானா பீல் அப்படின்றது எதுன்னு சொல்லுவோம், வெட் வேஸ்ட்ல போடணும். ஓகே, அந்த மாதிரி ஓகே அது மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் என்ன பண்றோம் நம்ம அந்தந்த பாக்ஸ்ல போட சொல்லிருக்காங்க. ஆஃப்டர் ஆல் சீட்ஸ் ஹேவ் பீன் புட் இன்டு தி பாக்ஸஸ், டேக் ஒன் பாக்ஸ் அட் டைம் அண்ட் டிஸ்கஸ் வெதர் இட் ஹஸ் பீன் புட் கரெக்ட்லி. அதே மாதிரி எல்லாம் முடிச்சிட்ட பிறகு ஒரு பாக்ஸ்ல இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெட் பாக்ஸ் அப்படி இருக்குன்னா வெட் வேஸ்ட் எதுலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து கொட்டி இது கரெக்டா தான் போட்டிருக்காங்களா அப்படின்றத பத்தி செக் பண்ணலாம். ஓகே, அது மாதிரி இங்க பிக்சர் கொடுத்திருக்காங்க. பனானா பீல் இருக்கு, நியூஸ் பேப்பர் இருக்கு, பாட்டில் இருக்கு, பென்சில் ஸ்கிராப்பர்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து ட்ரை வேஸ்ட்ல ஒரு பென்சில் ஸ்கிராப்பர், பனானா பீல் வந்து வெட் வேஸ்ட், நியூஸ் பேப்பர் வந்து ரீசைக்கிள். அது மாதிரி 3 பாக்ஸுக்குள்ள போட சொல்லியிருக்காங்க. பிளாஸ்டிக் கேன்ஸ் எல்லாம் ரீசைக்கிளர்ஸ், மெட்டல் ஸ்பூன் வந்து அதே மாதிரி ரீசைக்கிள் போகும். அதே மாதிரி பேட்டரிஸ், இது எல்லாமே. Now let us look at what happens to wet waste. Okay, next இந்த wet waste what happens, wet waste என்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தி நம்ம ஆராய்ச்சி செய்யலாம். How is wet waste managed in your school? Okay, உன்னோட பள்ளியில ஓகே வெட் வேஸ்ட் ஈரப்பதமா இருக்கு இல்லையா, அந்த வேஸ்ட் எப்படி மேனேஜ் பண்றாங்க. வெட் வேஸ்ட் லைக் ஃபுட் லெஃப்ட் ஓவர் அண்ட் பிளான்ட் வேஸ்ட் கலெக்டட் அண்ட் புட் இட் இன் தி கம்போஸ்ட் பிக் டு மேக் மேன்யூர். நாங்க என்ன பண்ணுவோம் எங்க ஸ்கூல்லனா அதை உரம் தயாரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இன் யுவர் ஹோம், உங்க வீட்ல என்ன பண்ணுவீங்க, எந்த மாதிரி வெட் வேஸ்ட் கலெக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வீட்ல வெட் வேஸ்ட் லைக் வெஜிடபிள் பீல்ஸ். ஓகே, ஒன்னா வெஜிடபிள் பீல்ஸ் லெஃப்ட் ஓவர் ஃபுட் இஸ் கலெக்டட் செப்பரேட்லி அண்ட் தென் இட் வில் பி given to waste collectors. ஓகே, இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தனியா கலெக்ட் பண்ணி தெருவுல காலையில காத்தால வருவாங்க இல்லையா துப்புரவு பணியாளர், அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடும். இட் பிகம்ஸ் டிஃபிகல்ட் டு ரீசைக்கிள், காசஸ் பேட் ஸ்மெல் அண்ட் பொல்யூஷன், இட் ஹார்ம்ஸ் த என்விரான்மெண்ட். நெக்ஸ்ட் டிஸ்கஸ் அப்படின்ற டாபிக்ல வாட் ஹேப்பன்ஸ் இஃப் யூ டு நாட் செப்பரேட் அவுட் அவர் வேஸ்ட். ஓகே, நம்ம தனித்தனிய வேஸ்ட் செப்பரேட் பண்ணலனா, ட்ரை வேஸ்ட் தனியா வெட் வேஸ்ட் தனியா செப்பரேட் பண்ணலனா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது இட் பிகம்ஸ் டிஃபிகல்ட் டு ரீசைக்கிள், காசஸ் பேட் ஸ்மெல் அண்ட் பொல்யூஷன், இட் ஹார்ம்ஸ் த என்விரான்மெண்ட். என்ன ஆகும், அது பேட் ஸ்மெல்லையும் பொல்யூஷனும் கொடுக்கும், அது என்விரான்மெண்ட்டுக்கு நல்லது இல்ல. Question number 2, what can we do to make the work of sanitation workers easier and safer? Ask your teacher to invite a member of sanitation workers to your classroom.
Ask your teacher to invite a member of the sanitation workers to your classroom. Ask them to share what they do, the challenges they face, and how we can play better role in our waste management. Answer: we should give wet and dry waste properly, use covered dustbins, avoid using plastics, give respect to sanitation workers. Next, let us be cool. Have you ever thought why some rooms feel warmer than others? Let us explore this and find out what keeps them cool. Okay, have you ever thought why some rooms? Okay, சில rooms என்ன இருக்கும்னா கிளாஸ் ரூம்லயே பார்க்கும்போது வார்மரா இருக்கும், அதே சில ரூம்ஸ் கூலா இருக்கும். என்ன ரீசன்? அப்ப ட்ரீஸ் தட் கிவ் ஷேட் அண்ட் கிளாஸ் ரூம்ஸ் வித் விண்டோஸ் வேர் த ப்ரீஸ் கேன் கம் இன் கேன் மேக் எ டிஃபரன்ஸ். இதுக்கு காரணம் என்னன்னா மரங்கள், அதே மாதிரி நிழல். ஓகே, நிழலோட்டமா இருக்கிற கிளாஸ் ரூம்ஸ் எப்படி இருக்கும்? விண்டோஸ் இருக்கிற கிளாஸ் ரூம்ஸ்ல என்ன இருக்கும்? நல்ல தென்றல் காற்று உள்ள வந்து போகும். இட் மேக்ஸ் அதுதான் என்ன ஆகும்? ஒரு குளிர்ச்சியான ஒரு அட்மாஸ்பியரை கொடுக்கும். A white roof can also make the roof cool and it reflects the sun's beat. இப்ப நிறைய வீட்டுல என்ன பண்ணுவாங்க? ஒயிட் ரூஃப் மேல போடுறாங்க. அந்த டைல்ஸ் என்ன கலர்? ஒயிட் கலர் டைல்ஸ் பண்றாங்க. அது போட்டா என்ன ஆகும்? இட் ரிஃப்ளெக்ட்ஸ் சன் ஹீட். அந்த சன் ஹீட் அது என்ன பண்ணும்? உள்ளுக்குள்ள அப்சர்வ் பண்ணாது, அது சன்லயே வெளியில அனுப்பிடும். அதால என்ன ஆகும்? கூலா வச்சுக்கும். ஆன் த அதர் ஹேண்ட் a black surface observe the heat. ஆனா black color surface போட்டோம்னா அது என்ன ஆகும்? ஹீட் அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கதால ரூம் என்ன ஆகும்? சூடாகும். Next, activity 3. Take 2 tiles or stones, paint one black and the other will keep them under the sun. After a while, touch each of them and feel the difference in the temperature. Which one felt cooler? ஓகே, 2 டைல் எடுத்துக்கிறேன், இல்ல ஸ்டோன் எடுத்துக்கிறேன். அதுல வந்து ஒன்னு வந்து பிளாக் கலர் பெயிண்ட் அடிக்கிறோம், இன்னொன்னு ஒயிட் கலர் பெயிண்ட் அடிக்கிறோம். ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கிறோம்? சன்னுக்கு கீழே வைக்கிறோம். ஓகே, சன்ல வைக்கிறோம். ஆஃப்டர் கொஞ்ச நேரம் பொறுத்து அதை தொட்டு பாக்குறோம். ஓகே, அதோட டெம்பரேச்சரை நோட் பண்றோம். விச் ஒன் ஃபெல்ட் கூலர்? எது வந்து கூலிங்கா இருக்கு, ஹீட் ஆகாம அப்படின்னு பார்க்கும்போது the white painted tile or stone will feel cooler. This is because white surface reflects most of the sunlight. Keep that stone or tile cooler அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட், ரைட் அப்படின்ற டாபிக்ல if you have to paint the roof of your school or home white, what would happen? If the roof is painted white, it will reflect the sun and absorb less heat. This will keep the building cooler. Discuss அப்படின்ற டாபிக்ல use white color paint on roof. If your area is getting warmer, what actions can be taken to keep it cool? அப்ப use white color paint on roof. Next, plant more trees. Avoid cutting trees and use proper ventilation. Right அப்படின்ற டாபிக்ல if you have to paint the roof of your school or home white, what would happen? If the roof is painted white, it will reflect sunlight and absorb less heat. This will keep the building cooler. If your area is getting warmer, what actions can be taken to keep it cool? Okay, use white color, that is a white color paint on roof. Plant more trees. Avoid cutting trees. Use proper ventilation. நெக்ஸ்ட், ட்ரிப்பிங் வாட்டர். ட்ரிப்பிங் வாட்டர்னா என்ன? ஒழுகுற தண்ணி ஒழுகுது இல்லையா, அதுதான் ட்ரிப்பிங் வாட்டர் அப்படின்னு சொல்லணும். We all need water every day for many things. Water is a precious treasure, but do we use it carefully? ஓகே, நமக்கு தண்ணி மிகவும் முக்கியமானது. ஓகே, வாழ்க்கையில 3 முக்கியமானது இருக்கு: உணவு, உடை, இருப்பிடம். அது இல்லாம தண்ணீர், காற்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுல முக்கியமானது என்னன்னு சொல்லுவோம்? நீர். உயிர் வாழ மிகவும் அவசியமான பொருள் எதுனா நீர். இந்த நீர் வந்து சப்போஸ் அதுதான் என்னன்னு சொல்றோம்? ஒரு ப்ரீஷியஸ் ட்ரெஷர் அப்படின்னு சொல்றோம், ஒரு புதையல். ஓகே, பட் do we use it carefully? நம்ம வந்து அதை வந்து சேமிக்கிறோமா, கரெக்டா மிச்சம் பண்றோமா, சிக்கனமா யூஸ் பண்றோமா? do we use it carefully அப்படின்ற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. you have already looked around your school and that is a checked dripping taps. நிறைய டேப் என்ன பண்ண ஒழுகிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். you have already looked around your school and checked dripping taps. However, have you ever thought about how much water can be lost? இந்த மாதிரி டிராப்பா ஒழுகுறதால எவ்வளவு தண்ணி வேஸ்ட் ஆகுது அப்படின்றத பத்தி தெரியுமா? ஓகே, even a small leak can waste a lot of water over time. Let us find out how. ஓகே, ஒரு சின்ன லீக், ஒரு டிராப் போற தண்ணி சொட்டிக்கிட்டே இருந்தா ஒரு நாள் முழுக்கும் எவ்வளவு தண்ணி வீணாகுது அப்படின்றத பத்தி தெரியுமா? Let us find out how. ஓகே, அது எப்படி அப்படின்றத பத்தி கண்டுபிடிப்போம். Activity 4. Look out a dripping tap or poke a small hole in the used water bottle filled with water. Now let the water drip. Collect the dripping water in a glass and carefully measure the time it took for the glass to fill up.
Time taken to fill one glass, 1 hour. How many glasses would become to fill in one day? That is 24 hours divided by 1 hour per glass, that is 24 glasses. You will be surprised quickly water adds up and how much is wasted without everyone noticing. இப்போ ஒரு அதாவது வந்து அந்த ஒரு தண்ணி ட்ரிப் ஆகுது இல்லையா, ட்ராப்பா ஒழுகுது இல்லையா, அதை என்ன பண்றோம், ஒரு வாட்டர் பாட்டில ஹோல் போட்டு தண்ணியை வச்சுக்கிட்டு 1 ஹவருக்கு அது எவ்வளோ one time taken to fill one glass. Okay, drop அந்த ஒரு டம்ளர்ல fill பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது. For example 1 hour ஆகுது அப்படின்னா how many glasses would become full in one day அப்படின்னு பார்க்கும்போது 24 glasses. 1 hourக்கு 1 glass அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்கு 24 glasses of water என்ன ஆகுது, வேஸ்ட் ஆகுது. எப்படி, ஒழுகுறது மூலமா. You will be surprised at how quickly water adds up and how much is wasted without everyone noticing. நம்ம பார்க்காமலே என்ன ஆகுது, இவ்வளவு தண்ணி வேஸ்ட் ஆகுறது நம்ம பார்க்கிறோம். Next, discuss அப்படின்ற டாபிக்ல what are some easy things we can do it in our school to prevent the wastage of water. Do not play with water, fix leaking taps, use water only when needed, create awareness among students. Okay, the question number 1. Next, question number 2. How can you collect and use rainwater at home or in your school? Collect rainwater from rooftop, store rainwater in tanks, use it for watering plants, use it for cleaning purposes. அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். Next, do you know அப்படின்ற டாபிக்ல that is the Jal Shakti Abhiyan is a campaign to save and protect water. It encourages people to plant trees, catch rainwater and use water wisely. Schools can help students learn fixing leaks, collecting rainwater and learning about a smart water use. By learning and talking small actions, school can help protect water and teach everyone why saving water matters. Okay, the Jal Shakti Abhiyan அப்படின்ற ஒரு கம்பைன் என்னன்னு சொல்ல ஒரு திட்டம். இதுக்காக வாட்டர் சேவ் பண்றதுக்கும் அதே மாதிரி வாட்டரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் சேமிக்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் என்ன வரணும், தட் இஸ் ஜல் சக்தி அபியான். இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது மக்களை என்ன பண்ணுது, ட்ரீஸ் நிறைய பிளான் பண்ணணும், அதே மாதிரி ரெயின் வாட்டர் சேவ் பண்ணணும், யூஸ் வாட்டர் வைஸ்லி, தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்தணும். அதே மாதிரி ஸ்கூல்ஸ் என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸை வச்சு எந்தெந்த பைப் லீக் ஆயிருக்கோ அதை என்ன பண்ணணும், கண்டுபிடிக்க சொல்லி அதை ஃபிக்ஸ் பண்ணணும். கலெக்டிங் ரெயின் வாட்டர் பண்ணணும். லேர்னிங் அபவுட் ஸ்மார்ட் வாட்டர் யூஸ் பை லேர்னிங் அண்ட் டேக்கிங் ஸ்மால் ஆக்ஷன் ஸ்கூல்ஸ் கேன் ஹெல்ப் டு ப்ரொடெக்ட் வாட்டர் அண்ட் டீச் எவ்ரி ஒன் வை சேவிங் வாட்டர் மேட்டர்ஸ். நெக்ஸ்ட் கிரீனரி அரௌண்ட் அஸ். ஓகே, நம்மை சுற்றி இருக்கும் பசுமை, இதுதான் என்னன்னு சொல்லுவோம், கிரீனரி அரௌண்ட் அஸ். இப்போ ஒரு ஸ்கூல் பாக்குறோம், இந்த ஸ்கூல் பார்க்கும்போது என்ன இருக்கு, அங்கங்க நிறைய மரங்களை வச்சிருக்காங்க, நிறைய புல்வெளிகள் இருக்கு, இங்க எல்லாமே என்ன இருக்கு, ஸ்கூலை சுத்தி ஓகே நிறைய செடிகள் இருக்கு. ஒவ்வொரு பில்டிங்க்கும் ஒவ்வொரு பில்டிங்கும் தண்ணி என்ன இருக்கு, ப்ராப்பரா அந்த வாட்டர் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி கொடுத்திருக்காங்க. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இருக்கு. இதுதான் என்னன்னு சொல்லுவோம், கிரீனரி அரௌண்ட் அஸ். இதுதான் பசுமை பள்ளி, கிரீன் ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம். சில கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க ரைட் அப்படின்ற டாபிக்ல. நேம் த ட்ரீஸ் ஆன் யோர் கேம்பஸ் ஆர் நியர் யோர் ஸ்கூல். மேங்கோ ட்ரீ, நீம் ட்ரீ, பேனியன் ட்ரீ, கோகனட் ட்ரீஸ் அண்ட் அசோகா ட்ரீ. விச் பேர்ட்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் ஹேவ் யூ சீன் நியர் த பிளான்ட்ஸ் ஆர் ட்ரீஸ் இன் யோர் ஸ்கூல்? பேர்ட்ஸ் லைக் பீஜன்ஸ், ஸ்பாரோஸ், க்ரோஸ் அண்ட் பேரட்ஸ். ஓகே, இன்செக்ட்ஸ் பார்க்கும்போது பீஸ், ஃபிளைஸ், ants, butterflies and dragonflies. Trees are home to many living beings. ஓகே, ட்ரீஸ் அப்படின்னு பார்க்கும்போது மரங்கள் என்ன இருக்கு, நிறைய உயிரினங்களுக்கு என்ன இருக்கு, ஒரு ஹோம், வீடா இருக்கு. They keep the air clean, provide shade and food to birds and insects and help keeping the surroundings cool. ஓகே, இது என்ன பண்ணுது, மரங்கள் ஓகே வீடோட மட்டும் இல்லாம எப்படி வச்சுக்குது, ஏரை கிளீனா வச்சுக்குது, நிழலை கொடுக்குறது, ஃபுட்டு கொடுக்குது. எதுக்கு, பேர்ட்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் அண்ட் கீப் த சரௌண்டிங்ஸ் கிளீன், சுற்றுப்புறத்தையும் தூய்மையா வச்சிருக்கிறது. லெட் அஸ் ஃபைண்ட் அவுட். Activity 5. Take 2 glasses of water. Measure the temperature using the thermometer under the guidance of your teacher. Record your readings. 2 டம்ளர்ல தண்ணி எடுத்துக்கிறோம், அதோட டெம்பரேச்சரை மெஷர் பண்ணிக்கிறோம் தெர்மோமீட்டர் வச்சு. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, கீப் 1 glass under a tree. ஒரு டம்ளர் கொண்டு போய் ட்ரீ கீழே வைக்கிறோம், இன்னொரு டம்ளர் கொண்டு போய் சன்ல வைக்கிறோம். ஆஃப்டர் 1 hour measure the temperature again. அதுக்கப்புறம் எடுத்துட்டு டெம்பரேச்சரை மெஷர் பண்றோம். அண்டர் த ட்ரீ கீழே இருக்கிற தண்ணியோட டெம்பரேச்சர் என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல 25 இருக்கிறது என்ன இருக்கு, 1 hour later 26 ஆயிருக்கு. அதே அண்டர் த சன்ல வச்சதும் போது என்ன வரும், 25, இங்க என்ன இருக்கு, 32 இன்க்ரீஸ் ஆயிருக்கு டெம்பரேச்சர். வாட் டு தீஸ் ரீடிங் டெல் அஸ்? ஓகே, சன்லைட் இன்க்ரீசஸ் டெம்பரேச்சர். சன்லைட் என்ன பண்ணுது, டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுது. அண்டர் த ட்ரீ என்ன பண்ணுது, கீப் திங்ஸ் கூலர், பொருட்களை என்ன பண்ணிக்குது, கூலா வச்சிருக்கிறது யூஸ் பண்ணுது. எது, அண்டர் த ட்ரீ. With the help of a teacher, try to find out the names of trees and plants that attract birds and butterflies. Try to create a butterfly garden in your school.
Asha, Mohit and other children felt happy contributing to their school and also learning about the waste management and saving water. ஆஷாவும் மோஹித்தும் மத்த இருக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா நம்மளாலான உதவிக்கு நம்ம ஸ்கூலுக்கு செய்ய போறோம். எதை பத்தி முக்கியமா வேஸ்ட் மேனேஜர் பத்தியும் வாட்டர் சேவ் பண்றத பத்தியும். Their class received, that is their class received appreciation during their school assembly. இவங்க என்ன பண்ணாங்க, அவன் பாராட்டு, அதாவது வந்து அந்த ஃபுல் ஹோல் கிளாஸும் என்ன பண்ணாங்க, அசம்பிளி டைம்ல அவங்களை என்ன பண்ணாங்க, பாராட்டினாங்க. They received appreciation during the school assembly. The dream to make the school the best green school. அவங்களோட கனவு என்னன்னா அவங்களோட பள்ளியை என்ன இருக்கும், the best பெஸ்ட் பசுமை பள்ளியா மாத்தணும். Made them think about problems in their community and society. ஓகே, அதோட மட்டும் இல்லாம சமுதாயத்துல நடக்கக்கூடிய இந்த மாதிரி ப்ராப்ளம், இந்த பசுமையா சரௌண்டிங்ஸ் எப்படி கிளீனா வச்சிருக்கிறது அப்படின்றத பத்தியும் அவங்க என்ன பண்ணாங்க, டிஸ்கஸ் பண்ணாங்க. They felt that as students they could play an important role by spreading awareness. அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைச்சாங்கன்னா எது வேணாலும் நடக்கலாம். இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்ன ஆகும், சொசைட்டில ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல். எதுக்குன்னா பை ஸ்ப்ரெட்டிங் அவேர்னஸ். அவேர்னஸ்னா என்ன, அதை பத்தி சொல்றது. about the issues that are making our lives difficult. Thomas talked about the problem of road accidents. தாமஸ் என்ன பண்ணாதுல, ரோட் ஆக்சிடென்ட்ஸ் பத்தி, ரோட்ல நடக்கக்கூடிய விபத்துக்களை பத்தி பேசினா. He had seen one while going home. He had seen one while going from school and the other day. Mohit said, I think people don't follow traffic rules. இதுக்கு காரணம் என்ன, அதாவது ரோட்ல நடக்கக்கூடிய விபத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லும் போது மோஹித் சொல்றான், I think people that don't follow traffic rules. நம்ம வந்து என்ன பண்ணல, டிராபிக் ரூல்ஸ், அதாவது வந்து வாகன விதிகளை நம்ம பயன்படுத்தாததுலதான் நிறைய ரோட் ஆக்சிடென்ட் நடக்குது. We learned about them in our earlier classes. ஓகே, இதை பத்தி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். What do you think about what மோஹித் செட் அப்படின்னா, மோஹித் இதை சொல்றத பத்தி என்ன நினைக்கிறீங்க? டிராபிக் சயின்ஸ். ஓகே, டிராபிக் சயின்ஸ்னா என்னன்னு சொல்ல, நம்ம இந்த வாகனத்தோட குறியீடு போட்டிருப்பாங்க இல்லையா, நிறைய ரோட்ல நிறைய குறியீடு இருக்கும் இல்லையா, அதுதான் டிராபிக் சயின்ஸ். மெனி ஆக்சிடென்ட்ஸ் ஹேப்பன் ஆன் த ரோட்ஸ் பிகாஸ் பீப்புள் டூ நாட் ஃபாலோ த டிராபிக் ரூல்ஸ் கரெக்ட்லி. ஓகே, நிறைய ஆக்சிடென்ட்ஸ் எங்க நடக்குது, ரோட்ல விபத்துக்கள் நடக்குது. இதுக்கு காரணம் மக்கள் எதை பண்றத, டிராபிக் ரூல்ஸ் அவங்க பயன்படுத்தாததான், கரெக்டா யூஸ் பண்ணாததுதான். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி நோ த ரூல்ஸ் அண்ட் ஃபாலோ தேம். ஓகே, அதுக்கு முக்கியமானது என்ன பண்ணணும், நம்ம டிராபிக் ரூல்ஸ் obey பண்ணணும். Find out and write at least 3 traffic rules. Okay, ஒரு 3 traffic rules பத்தி எழுதணும். Wear helmet while riding a bike. Do not use mobile phones while driving. Use zebra crossing to cross the road. Think and write about what you saw at school the gate. At the school gate, I saw many students, teachers and parents. Parents are coming in bikes and cars. The security guard was helping to control the traffic and keep students safe. Now work in small teams to design a signboard for school gate. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு சின்ன டீமா சேர்ந்து என்ன பண்றோம், ஒரு சைன் போர்டு, எங்க ஸ்கூல் போர்டு கிட்ட ஒரு டிராபிக் சைன் போர்டு வைக்கணும். Your sign board give a clear message to drivers, parents or students and help make the area safer. நீங்க வைக்கிற இந்த டிராபிக் சைன் போர்ட்ஸ் யாருக்கு, டிரைவர்ஸ். ஓகே, நீங்க வைக்கிற உங்களோட சைன் போர்டு யாருக்கு ஒரு மெசேஜா இருக்கணும், டிரைவர்ஸ்க்கு, பேரண்ட்ஸுக்கு, வாகன ஓட்டிகளுக்கு, பேரண்ட்ஸுக்கு, ஓகே, பெற்றோர்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு. help make the area safer. You can use simple words, drawings and symbol. இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், ஒரு சிம்பிள் வேர்ட்ஸா யூஸ் பண்ணலாம், இல்ல டிராயிங்ஸா யூஸ் பண்ணலாம், இல்ல சிம்பிள்ஸா யூஸ் பண்ணி ஒரு டிராபிக் போர்டு, டிராபிக் சைன் போர்டை உங்க பள்ளி கிட்ட, உங்க கேட் அருகே, பள்ளியோட கேட் அருகில வைக்கலாம். மேக் யுவர் டிராபிக் சைன் போர்டு அப்படின்னு சொல்லும் போது ஜஸ்ட் ஸ்டாப், ரெட் கலர் ஸ்டாப், எல்லோ கலர் ஒயிட், கிரீன் கலர் கோ, நோ என்ட்ரி, ஸ்டாப், ஸ்கூல் அஹெட், இன்னும் நிறைய டிராபிக் சைன் போர்ட்ஸ் வைக்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்கஸ் அப்படின்ற டாபிக்ல, besides making signboards, what else can we do to improve traffic near the school? We want to follow the traffic rules and regulations clearly. Mohit school arranged a session on fire safety. Next, Mohitoda school என்ன பண்ணாங்க, ஃபயர் சேஃப்டியை பத்தி, ஃபயர் சேஃப்டினா என்ன, நெருப்பால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பத்தி என்ன பண்ணாங்க, ஒரு அரேஞ்ச் பண்ணாங்க ஒரு செஷன். All the students of the class attended this session. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த செஷனை அட்டெண்ட் பண்ணாங்க. ஃபயர் சேஃப்டியை பத்தி சொன்னாங்க. It is very important to learn how to stay safe from dangers like fire. It is important to learn, நிறைய கத்துக்கணும். எதை பத்தி, டேஞ்சர்ஸ். ஓகே, நெருப்பால ஏற்படக்கூடிய விபத்துக்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். Even if they do not happen often, being prepared can help everyone feel safer and more confident. ஓகே, இது நிறைய நிகழ்ச்சி, இது அடிக்கடிக்கு நடக்கலனா கூட நம்ம என்ன பண்ணணும், நடந்தா அவங்களை எப்படி பிரிவென்ட் பண்றது, ஓகே, அவங்களை எப்படி பாதுகாப்பா வச்சிருக்கிறதுன்றத பத்தி நம்ம கத்துக்கணும். Where is the fire extinguisher kept in your school? Okay, near the school entrance corridors, behind the doors and laboratories. In case of a fire, where is the assembly point in your school? The assembly point in my school is playground or assembly area. What should you do if there is a fire, if you smell smoke? Okay, do not panic and stay calm. Inform your teachers, leave the place quickly, do not use lift,
Use stairs. Cover your nose and mouth with a clean cloth. Do not run. Let us practice with the teacher's help. Practice a safe fire drill. Move quickly and calmly to the nearest exit route. Do not panic. Do not run. Crawl low. That is a crawl low under the smoke with your mouth covered to breathe clean air. Okay, do not hide in the closets or bathrooms. Help others if it is safe to do so, but never return to the building once you are outside. Go to the assembly point and stay out, that is with your group. Next, once you have reached the assembly point, alert staff or teachers immediately if anyone is missing or injured. Next, what do we matters? Okay, what do we matters? Just as we all need safety, care and respect to feel well and happy, the way we behave with others, a school, a home or in public places also matters a lot. Or in public places also matters a lot. அதாவது நம்ம எப்படி சுற்றுப்புறத்துல பழகுறோம், ஓகே, குழந்தைகள்கிட்ட, அதாவது ஸ்கூல்ல பழகுறது, வீட்டுல இருக்கிறதோ, பப்ளிக் பிளேசஸ்ல பழகுறதோ, அதுதான் என்ன பண்ணும், அந்த அட்மாஸ்பியரை நல்லா ஹாப்பியா வச்சுக்கும். அவர் பிஹேவியர் கேன் மேக் தீஸ் பிளேசஸ் பீஸ்ஃபுல். அவர் பிஹேவியர் அப்படின்னு நம்மளோட நடத்தை என்ன பண்ணோம், இந்த மாதிரி இடங்கள்ல என்ன பண்ணோம், பீஸ்ஃபுல்லாகவும் வெல்கமிங்காகவும் கம்ஃபர்டபுளாகவும் அன்பிளசன்ட் அண்ட் uncomfortable. Okay, our behavior can make these places peaceful and welcoming or uncomfortable and unpleasant. Let us look at some everyday situations to think about what is right, what is not. Okay, daily தினசரி நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்ல எது நல்லது எது கெட்டது அப்படின்றத பார்த்து நம்ம செயல்படணும். Activity 6. In small groups, discuss the situations given below. Each group will discuss one situations. One student from each group will share their ideas with the class. Do not that is two students are pushing and skipping the line at the water tap while others are waiting. A student is scribbling on a classroom bench with a marker. Another child watches but says nothing. Someone throws a wrapper in the playground. A young student copy the same act. One student keep teasing and making fun of other student. A group of students are making noise in a public park and disturbing a small group doing yoga nearby. Activity 6ல அதாவது நம்ம ஒரு செயலை செய்யும் போது அது அடுத்தவங்களுக்கு பாதிப்பா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு சின்னதா என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, சில சிச்சுவேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. Each group would discuss. இத பத்தி என்ன பண்ண, ஒவ்வொரு குரூப் டிஸ்கஸ் பண்ணணும். If you see such a situation unfold before you, what would you do? இந்த மாதிரி சிச்சுவேஷன் நடந்தா நீ என்ன பண்ணுவ? What steps can we take to prevent such incidents? இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்காம இருக்கிறதுக்காக எப்படி நம்ம பாதுகாத்துக்கணும்? The way we behave shows the kind of person we are. Okay, நம்மளுடைய நடத்தை தான் நம்ம எப்பேற்பட்டவங்க அப்படின்றத பத்தி சொல்லுவாங்க. ரெஸ்பெக்ட் அண்ட் கைண்ட்னஸ் ஆர் ஜஸ்ட் வேர்ட்ஸ். ஓகே, ரெஸ்பெக்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், ரெஸ்பெக்ட்னா மரியாதை, கைண்ட்னஸ் அப்படின்னா அன்பு. இதெல்லாம் ஜஸ்ட் வேர்ட்ஸ் கிடையாது. we show them by waiting for our turn using kind words. ஓகே, நம்மளோட டர்ன் வரும்போது நம்ம இதை என்ன பண்ணணும், காமிக்கணும். Okay, waiting, using kind words, helping someone and keeping our places clean. Okay, அதே மாதிரி using kind words. Okay, என்ன அன்பா பேசுறது மூலமா, அன்பா நடந்துக்கிறது மூலமா என்ன பண்ணலாம், helping someone and keeping our places clean. நம்முடைய பகுதியை சுத்தமா வச்சுக்கலாம். When we are kind and polite, everyone feels happy. நம்ம கைண்டாவும் பொலைட்டாவும் இருந்ததுன்னா, பணிவோட இருந்தோம்னா ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. We have explored many ways to keep our schools happy place by saving water, managing waste, keeping it cool and caring for plants, places and the people around us. Let us all join hands to make our school our own happy place. Okay, இந்த மாதிரி செய்வதன் மூலமாக ஓகே என்ன பண்ண, வாட்டர் சேவ் பண்ணணும், வேஸ்ட் மேனேஜ் பண்ணணும், இருக்கக்கூடிய இடத்தை கூலா வச்சுக்கணும். அதே மாதிரி பிளான்ஸை காப்பாற்றணும், பிளேசஸ் அந்த பீப்புள், நம்மளை சுத்தி இருக்கிற மக்களை சந்தோஷமா வச்சிருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாரும் நம்மளோட கைகளை, ஓகே, நம்மளோட எல்லாம் ஒன்று சேர்ந்த அந்த கைகள் தான் என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்கூல்ல நம்மளோட இடத்தை அதே மாதிரி என்ன பண்ணுவோம், மகிழ்ச்சியா வச்சுக்கோம். Next, let us reflect அப்படின்ற டாபிக்ல, out of all the classrooms in your school, which one you think is the nicest and why? That is, the nicest classroom in my school is the smart room because it is clean, well lit and has a projector. Create a happiness tree on a wall or a chart. Draw a large tree with small branches. Every student had leaf with one small action written on that make a school a happier places. For example, that is getting someone, turning off lights, sharing space, etc. Sharing books, respecting teachers, switch off lights and fans, helping others. Sharing one's feeling is exciting. Write a letter to your teacher on my school, my happy place. Do it yourself. Question number 4. Which actions would you extend to your home, neighbor and communities to make it a happy place for all? Describe any one of them in detail.
that is I will keep my surroundings clean by not throwing waste. I will use dustbins and encourage others to do the same. Imagine a day in our school from that is someone it's prospective. Choose any one of the following: a student who navigates school using a wheelchair, a student who speaks a different mother tongue, a sanitation worker at school. Write a diary entry from their point of view, what they felt, what was easy or hard, what make them smile or worry. Okay, this also you can do it yourself. As a principal for a day, what are the 3 changes would you make to enhance happiness, safety and greenery in your school? Make the campus clean and greener, plant more trees, maintain waste management properly, improve the safety with the clear rules. In group of 4 and 5, act out the following: a student showing kindness in a different situation, a team solving a school water wastage problem, a student helping a shy classmate feel included. Okay, after each role play, ask the class, what did you see? What was inspiring? Could this happen in real life? First question, I saw students helping, that is each other, solving problems and showing kindness. Okay, what was inspiring? Teamwork, that is teamwork, caring behavior and helping others in different situations. Could this happen in real life? Yes, if you practice kindness and cooperation every day. Write a 1-minute speech for your morning assembly on my dream school. Mention what make it special, who help it stay that way, and what every student can do. Do it yourself. Take a quick survey. Ask 5 students and 1 teacher what is the one thing that makes them feel happy in school. Playing with the friends, kind teachers and fun activities make them happy. What is the one thing that could be improved? Cleanliness, noise, better facilities can be improved. What is the one thing that they saw today? Sharing things, helping others, cleaning classrooms. Record and present your findings in the classroom. What did you learn from others? அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த பிக்சர்ல ஸ்கூல் பிக்சர் கொடுத்திருக்காங்க. இதுதான் கிரீன் ஸ்கூல். இங்க தான் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பத்தி கொடுத்திருக்காங்க. That's all. The lesson gets over. If you want more videos, like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.